வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இந்த காட்டன் சாரியில் தாங்க செம்மையாக ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம். இது வந்து தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். இது சின்னாலப்பட்டி காட்டன் சாரிங்க. இப்போ வந்து லைனிங் வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு, உயரம் வந்து 15.5 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், பாக்ஸ் மாதிரி. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே கொஞ்சம் நம்ம நிறையா துணி விட்டு தைக்க போகிறோம், அதனால் 7 இன்ச் வைக்கிறேன். கீழேருந்து 1 இன்ச்சு, மேலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை வளைவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், பாம்கோல் கட் பண்ணிடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸு. இது வரைக்கும் இந்த மாடல் வந்து நான் தைச்சி போடலை. ரொம்ப அழகான டிசைன் இது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நெக் அடையாளப்படுத்திக்கலாம். ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிடுங்க. ஆம்கோல் வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத் தண்ணியில் அலசி போட்டிருக்குங்க. அதே மாதிரி சாரியுமே வந்துட்டு காட்டன் சாரின்றதுனால நம்ம வந்து தண்ணியில் அலசி போட்டுட்டு தைக்கிறது வந்து நல்லதுங்க. ஏன்னா வந்து நம்ம அப்படியே தைச்சிட்டோன்னா வந்து அதுக்கப்புறம் கரெக்டான அளவில் தைச்சிட்டோன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம லைனிங் கிளாத்தும் சாரியும் தண்ணியில் அலசி போட்டுட்டு தைச்சிக்கோங்க. இப்போ இதிலே வந்து நம்ம சாலும் தைக்க போகிறோம். சாலுக்கு வந்து நம்ம 2.25 மீட்ரு எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டுக்கு வந்து 3.25 மீட்ரு எடுத்துக்கலாம். மொத்தம் சாரியோட லென்த்து வந்து 5.5 மீட்ரு. அதில் 2.25 வந்து சாலுக்கும் முன்னாடி டிசைனுக்கும் நம்ம மேல் உயரத்துக்கும் சாலுக்கும் 2.25 போதும். கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு 3 மீட்ரு 3.25 எடுத்திருக்கேன். நம்ம மேலே வர்ற பார்டரை ஒரு சைடு வந்து பார்டர் வந்துடும், ஒரு சைடு வந்து அந்த மேலே நம்ம சொருகிற இடத்துல பார்டர் வருது இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. இது இந்த வெயில் காலத்தில் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல காட்டன் சாரீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அளவு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் நல்லாவே அயர்ன் பண்ணிவிட்டேன். இது அவ்வளோதான் அயர்ன் பண்ண முடியும். நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த சுருக்கமே இருக்காதுங்க. இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை 16 பீஸாக மடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2, அதை 4, அதுக்கப்புறம் 8, அதை 2ஆக மடித்தா 16ங்க. 16 பீஸ் மடித்து போட்டுக்கலாம். இது சாரீ கொஞ்சம் கிராஸாக இருந்த மாதிரி இருந்தது, அதாவது லைட்டாக இழுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது இந்த சாரீ. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போ உயரம் வந்து இதுக்கு 39 வைக்கிறேன் நான். உங்கள் கீழே ஸ்கர்ட்டோட உயரம் என்ன அளவோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. 39 இன்ச் வச்சுட்டு நடுவில் வந்து 2.5 மட்டும் வைக்கிறேன் நான். 2.5 இன்ச்சு வந்து சென்டரில் வச்சுக்கிறேங்க. இங்கிட்டும் இங்கிட்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. சென்ட்ரு அகலம் மட்டும் 2.5 இன்ச்சுங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது மொத்தம் வந்து ஒரு 9 இன்ச்சு கம்மியாக, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது வந்து கத்திரிக்கோலால் மொத்தமாக கட் பண்ண முடியாது, பாதி பாதியாக பிரித்து கட் பண்ணிக்கோங்க. பாதி பாதியாக நம்ம பிரித்து கட் பண்ணிக்கலாம். அப்போ பாதி பாதியாக நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது பார்டர் எட்ஜ் வரைக்கும் கொண்டு போக வேணாம், கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு 2ஆக மடித்தோம் இல்லையா, அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். லைனிங் கிளாத் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம்.
பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இங்க் ப்ளூ காட்டன் சாரீ. நான் பிளாக் கலர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கணுன்றதுக்காக பிளாக் கலர் போடுறேன். இது வந்து கொஞ்சம் சன்னமாகவே மடித்து தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்து 2 மீட்டர் வாங்கியிருக்கேன் கீழேக்கு. இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த பார்டரோட எட்ஜ் வரைக்கும் நம்ம டாட் சன்னமாக கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டுட்டு போங்க. கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீழே போக போக கொஞ்சம் சன்னமாக கொண்டு போங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். இதுக்கு நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி தைக்கிறது வந்து பெஸ்ட்டுங்க. என்ன காரணம்னா, நமக்கு இந்த பியூர் காட்டன்றதுனால ஃப்ளிட்ஸு வச்சோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அயன் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து நம்ம துவைக்கும் போது வந்துட்டு ஒரு தடவையும் நம்ம அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்துட்டு இதுனா வந்து நம்ம அப்படியே உதறிட்டு மடித்து வச்சாவே போதும். அதனால் ஃப்ளிட்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி தைக்கிறது வந்து பெஸ்ட்டுங்க. இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுடலாம். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம லைனிங் வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அது உள்பக்கம் வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு கொடுத்துறது தாங்க நல்லது. ஏன்னா அது ரொம்ப அதிகமாகவும் வராது, கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சிட்டோன்னா. ஏன்னா இது அம்பர்லான்னா வந்துட்டு நம்ம இன்னும் கிளாத்து வந்து அதிகமாக எடுக்கணும். ரெண்டாவது வந்து இது அம்பர்லா போட்டோன்னா வந்துட்டு கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சிட்டோன்னா அந்த 2 மீட்ரு வந்துட்டு இந்த பக்கம் 1 மீட்ரு, அந்த பக்கம் 1 மீட்ரு கொடுத்துடலாம். நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் உயரம் வந்து உங்களுக்கு. இப்போ இதே வந்து சாலுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த பெரிய பார்டர்லேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி நான் கட் பண்ணுறேன். இதில் சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த முந்தியை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம சாலுக்கு வந்து இங்கிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியாக ஒரே அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைலி மூட்டுற மாதிரி மூட்டிக்கலாம். கொஞ்சம் ப்ளூ கலரை தள்ளி வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு அந்த ராமர் ப்ளூவில் வர மாதிரி தையல் போடுங்க. நம்ம ஜாயின் பண்ண மாதிரி எதுவுமே தெரியாதுங்க, சுத்தமாகவே தெரியாது. ஏன்னா வந்து நம்ம சாலை போடும்போது வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம மடித்து பின் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்கர்ட்டில் வந்து மேலே வந்து நம்ம பார்ட்ரு கட் பண்ணுவோம்ல, சின்ன பார்ட்ரு, அதையும் சைடில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அப்போ வந்து இந்த பக்கமும் பார்ட்ரு, இந்த பக்கமும் பார்ட்ரு, 2 பக்கமே வந்துடும் உங்களுக்கு. அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த சைடு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ப்ளூ கலர் இருக்கவே ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா வந்துட்டு கரெக்டாக அந்த க்ரீன் கலர் அளவுக்கு பார்டர் கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ப்ளூ கலர் நம்ம ஜாயின் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு தையலே தெரியாதுங்க. பியூர் காட்டன்றதுனால நமக்கு சுத்தமாக தையலே தெரியாது. இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் கரையை மட்டும் கொஞ்சம் 1/4 இன்ச்சில் பாதி சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு மடித்து தைச்சிருங்க. இப்போ வந்து இந்த முந்தியை மட்டும் விட்டுட்டு மேலே உள்ள அந்த இங்கு ப்ளூ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் கழுத்தோட உயரம் என்ன அளவோ வச்சுக்கலாம். இப்போ நான் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சு. சென்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ப்ளூ கலர் வர மாதிரி சென்டரில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
அது ஒன்றும் தெரியாது, நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம போடுறப்போ வந்து தெரியாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சால் வராதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம டாப் மட்டும் தைக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து சால் கேட்குறாங்க. இப்போ சாரியோட இதுலேயே வந்துட்டு இப்போ சால் கேட்குறாங்க. அதனால் வந்து சாலும் சேர்த்து பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அங்கங்கே நீட்டாக கட் பண்ணிடுங்க. தையல் எட்ஜு வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா திருப்பி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு தைங்க. இப்போ திருப்பி நம்ம அந்த கழுத்து எட்ஜ்லேயே அப்படியே தையல் போடலாம். நான் வந்து இது லேஸான காட்டன் சாரின்றதுனால டபுள் லைனிங் கொடுக்குறேங்க. உள்ளே வந்து பிளாக் கலரும் அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலரும் கொடுக்குறேன் நான். இப்போ இந்த மாதிரி சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ இது ரெண்டையும் தைச்சிட்டு ஒன்றா சேர்த்து தேய்ச்சி விட்ருங்க. இதனால் நம்ம தையல் போட்டதே தெரியாது. 2 தையல் போட்டுக்கோங்க. சால் வேணா இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை வேணான்னா வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு நெக்கோட உயரம். ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். ரவுண்டாக வந்துட்டு லைட்டாக நம்ம வர கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு நம்ம ஹோல் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மேலே ஏற்றி 2.5 இன்ச்சு அகலம், 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் வைக்கிற உயரத்துலேருந்து. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் சுத்தமாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம போட் நெக்குக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஃபுல்லாக நம்ம கீழே வரைக்கும் கொண்டு வந்து திருப்பிக்கலாம். இப்போ இங்கே கீழே நிப்பாட்டி மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டு வைங்க. தைக்கிற அளவு வந்து ஒரே மாதிரி தைங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டர்லேயே கட் பண்ணிடுங்க. சென்டரில் கட் பண்ணிட்டு கார்னர் கட் பண்ணி அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக பார்டர் வச்சு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் க்ரீன் கலர் லைனிங் எடுத்தேன். அதுக்கப்புறமா சரி புதுசாக ஏதாவது ஒரு மாடல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் மட்டும் வர மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ளூ கலர் டாப்பு, பார்ட்ரு வந்து சென்டர்லேயும் கீழேயும் வர மாதிரி கைக்கு பார்ட்ரு கொடுத்துருக்கேன். அந்த நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இது வந்து நான் முந்தியில் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன். இது வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது மேலேயே போட்டு வாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல குட்டியாக நமக்கு ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி வரும். அது மடக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம இது மாதிரி பைப்பிங் பண்ணிடலாம். ஆனால் காட்டன்றதுனால நமக்கு அழகாக ஒரு பைப்பிங். அழகாகவும் இருக்கும், நல்லா கொஞ்சம் குண்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்துட்டு பொறுமையாகவே பண்ணுங்கள், அழகாக வரும். இப்போ இது வந்து பார்டரை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்து மேலேருந்து கொடுக்குறேன். மேலே வந்து ஓப்பன் கிடையாதுங்க. பார்டரை மட்டும் 2ஆக மடித்து அப்படியே வச்சு தையல் போடுறேன். நம்ம வந்து கடைசியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பார்டரு நிறைய தான் மிச்சமாக இருந்தது. அதனால் வந்துட்டு ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் கொடுத்துருக்கேன். கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலான்னு. கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ டபுள் பார்டர் இருக்குதுல, சிங்கிளாக வேணாம். ஏன்னா வந்து ரெட்டையாக கொடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ வந்து உள்பக்கம் திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு பார்டர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே வந்து நான் மடித்து தான் கொடுத்துருக்கேன், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து லைட்டாக அந்த வளைவுக்கு மட்டும் அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டலாம் ஃபுல்லாகவே. ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ போட்டுட்டு ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எப்பயும் போல் கை தைச்சி விட்றலாம். இப்போ உருட்டி அழகாக பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ கைக்கு எடுத்திருக்கேன், இது எல்போ வரைக்கும் வரும். 11 இன்ச் வைக்கிறேன் நான். சுற்றளவு 8 இன்ச்சு. இப்போ வரைஞ்சிட்டு ஆம்கோல் பீஸ் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சரியாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது கம்மி பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கையை அடையாளப்படுத்திக்கோங்க. ஃபுல்லாகவே பார்டர் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு கைக்கு வந்து அடையாளப்படுத்திட்டு அப்படியே அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான். போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம்.
இப்போ வந்து நம்ம சென்டர் 2 பக்கமாக முன்னாடி பின்ன, அதாவது வந்து உடம்பு பகுதியும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு 2 தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி அமுக்கு தையல் போட்டுருங்க. அப்படியே திருப்பி அமுக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போது வந்து 2 பக்கமும் போட்டுட்டு நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்து விலக்கி விட்டுட்டு தைங்க. அதை மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் தனியாக, இது தனியாக. 3 தையல் போட்டுட்டு கீழே பாட்டம் மட்டும் மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். ஓடு தையல் தான் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஓடு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நாட்டு எப்பயும் போல் நாட்டு தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம வந்து பின்னாடி கழுத்துக்கு அடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து குட்டியாக பட்டன் பண்ணி முன்னாடி நான் வைக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ஜாக்கெட் பட்டன் தாங்க, ப்ளூ கலரில் பண்ணி அப்படியே வச்சுட்டு வரேன். சுற்றிலும் இந்த மெட்டீரியலை தைச்சி விட்டாவே போதும். திருப்பி இந்த மாதிரி வந்து திக்கு போட்டு கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்காரங்க ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. பொம்மைக்கு போட்டு பார்த்தலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது நம்ம போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு இதுக்காக போட்டு காமிங்க. இப்போ கீழே தான் போட்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ நீட்டாக சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். கீழே மட்டும் ஃபுல்லாக பார்டர் வந்து, நடுவில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இது சாலு. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சால் இந்த மாதிரி ஒன் சைடாக அப்படி போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸோட லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு சால் வந்துடும். இது பின்னாடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.